வணக்கம். இந்தியாவோட டாப் பீச் சிட்டிஸ்ல மார்க்கெட் ரேட்டை விட பாதி விலைக்கு ஒரு சொத்து வாங்கலாம்னு சொன்னா நம்ப முடியுதா? இது நிஜங்க, கனவெல்லாம் இல்ல. பேங்க் ஆக்ஷன்ஸ்ல ஒளிஞ்சிருக்கிற சில சூப்பரான டீல்ஸ பத்தி தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். பிரைம் லொகேஷன்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸ் பெரிய டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. ஆனா, இது எப்படி சாத்தியம்? இந்த மாதிரி ஒரு சான்ஸ நாம எப்படி சரியா யூஸ் பண்ணிக்கிறது? வாங்க டீடைலா பார்க்கலாம். இந்த மாதிரி டீல்ஸ்லாம் சும்மா அதிர்ஷ்டத்துல கிடைக்கிறதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு சட்ட கட்டமைப்பு இருக்கு. ஸோ அது என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். இந்த பேங்க் ஆக்ஷன்ஸ்க்கு சட்டப்படியான பேஸ்மெண்ட்டே இந்த சார்ஃபாசிஸ் சட்டம் 2002 தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் பேங்க்ல கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டலனா அவரோட சொத்தை ஏலம் விட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிறதுக்கு பேங்க்குக்கு பவர் கொடுக்கறது தான் இந்த சட்டம். சரி, இந்த ஏலம் எப்படி நடக்குது? ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸ்டெப் 1, பேங்க் கடனை திருப்பி கட்டாதவங்களோட சொத்தை கைப்பற்றிடும். ஸ்டெப் 2, அதை ஆன்லைன்ல ஏலத்துக்கு லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க இதுல கலந்துக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டெப் 3, ஒரு முன்பணம் அதாவது இஎம்டி கட்டி உங்க கேவைசி டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். ஃபைனலா ஸ்டெப் 4, குறிப்பிட்ட தேதியில ஆன்லைன் ஏலத்துல நீங்க கலந்துக்கலாம். அவ்வளோதான். சரி, இப்ப தியரி போதும், வாங்க நேரா களத்துல இறங்குவோம். கோவா அண்ட் பாண்டிச்சேரியில இப்போதைக்கு ஏலத்துல இருக்கிற சில ரியல் ப்ராப்பர்ட்டிஸை பத்தி பார்க்கலாம். இங்க பாருங்க சில எக்ஸாம்பிள்ஸ். கோவால சான்கோல், போண்டா மாதிரியான சூப்பர் டூரிஸ்ட் ஸ்பாட்ல வெறும் 31 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபிளாட் ஸ்டார்ட் ஆகுது. நினைச்சு பாருங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரி, அரியாங்குப்பத்துல 23 லட்சத்துல இருந்தே ஃபிளாட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா வருஷம் பூரா ரெண்டல் இன்கம் கன்ஃபார்ம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், முக்கியமா பாண்டிச்சேரியில இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு முக்கியமான லீகல் விஷயத்தை நீங்க கவனிக்கணும். நீங்க வாங்க போற நிலம் ஃப்ரீ ஹோல்டா இல்ல ரயத்வாரியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹோல்டுனா அந்த நிலத்துக்கு முழுசா நீங்க தான் ஓனர். ஆனா ரயத்வாரிலாம் கவர்மெண்ட்டுக்கும் சில ரைட்ஸ் இருக்கலாம். அதனால ஒரு வில்லங்க சான்றிதழ், அதாவது ஈசி வாங்கி எந்த வில்லங்கமும் இல்லைன்னு செக் பண்ணிக்கிறது உங்க பணத்துக்கு ரொம்பவே சேஃப்டி. ஓகே, கோவா பாண்டி முடிஞ்சது. அடுத்து நாம நேரா காட் ஜோன் கண்ட்ரி கேரளாவுக்கு போவோம். அங்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ கேரளாவோட லிஸ்ட பாருங்க. வாவ், வர்கலா மாதிரி ஒரு செம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்ல வெறும் 12 லட்சத்துக்கு ஒரு லேண்ட். கொச்சி பக்கத்துல ஆலுவா, ஐராபுரத்துலலாம் நிலத்தோட பில்டிங்கும் சேர்த்து ரொம்ப நல்ல விலைக்கு வருது. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? சின்ன பட்ஜெட்ல ஒரு சின்ன நிலம் வாங்க நினைக்கிறவங்கல இருந்து ஒரு பெரிய கமர்ஷியல் பில்டிங் வாங்க நினைக்கிறவங்க வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸுக்கும் இங்க சான்ஸ் இருக்கு. இந்த லிஸ்டிங்ஸ் எல்லாம் பார்த்ததும் உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்திருக்கும்னு நம்புறேன். சரி, நாமளும் ஒரு கை பார்க்கலாமேன்னு தோணுதா? அப்போ நீங்க ஏலத்துல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு ஏலத்துல ஜெயிக்கணும், அதே சமயம் ஏமாந்து போகாம இருக்கணும்னா இந்த 4 ஸ்டெப் செக்லிஸ்ட மறக்கவே மறக்காதீங்க. நம்பர் 1, சேல் நோட்டீஸ் PDF லைன் பை லைன் படிங்க. நம்பர் 2, சொத்தோட பொசஷன் பிசிக்கலா இல்ல சிம்பாலிக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்பர் 3, ஒரு நல்ல லாயரை வச்சு டைட்டில் கிளியரா இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்க. இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. நம்பர் 4, பணத்தை ரெடி பண்ணி கடைசி நிமிஷம் வரை வெயிட் பண்ணாம அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடியாவது ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இந்த செக்லிஸ்ட் தான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கவசம். சோ பாத்தீங்களா, பேங்க் ஆக்ஷன்ஸ்ங்கிறது வெறும் டிஸ்கவுண்ட் சேல் மட்டும் இல்ல. இது ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்டருக்கு கிடைக்கிற ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு லாங் டேர்ம் வேல்யூவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜும் இதுல இருக்கு. யோசிச்சு பாருங்க. சரியான பிளானிங்கோட கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணீங்கன்னா மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியான விலையில உங்க கனவு இல்லத்தை இல்லனா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்க முடியும். யாருக்கு தெரியும், அடுத்த பேங்க் ஆக்ஷன்ல உங்க லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். நீங்க ரெடியா?